எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் இந்த மாதம் முழுவதற்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேசத்து மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை இதோ உங்களுக்காக வாசிக்க கேட்போம். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற்றியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. Then shalt thou delight thyself in the Lord, and I will cause thee to ride upon the high places of the earth, and feed them with the heritage of Jacob, the father, for the mouth of the Lord and spoken it. என் அன்பான தேவ ஜனமே, யாவரும் ஒரு விசை திருச்சபை மக்களும் இணையதளம் மூலமாக இந்த வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்க நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவலைக்காக நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறதே, நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். I will feed you, I will feed you, I will feed you. நான் உன்னை போஷிப்பேன், I will feed you. நான் உன்னை போஷிப்பேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையால் இந்த மாதம் ஜூலை மாதம் முழுவதிலும் நம்மை போஷிக்க நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம், தலைகளை தாழ்த்துவோம். எங்கிருந்தால் இணையதள வாயிலாக பார்க்கிறேன் என் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய தாசர்களே, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாகட்டும். கர்த்தர் இந்த மகா இக்கட்டான வேளையிலும் கர்த்தர் இந்த 4 மாதங்களாய் போஷித்து இந்த 5 மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மார்ச் முதல் ஜூலை 5வது மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். போஷிக்க வல்லவராய் இருக்கிறார், போஷிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். கேட்டு அதன்படி இந்த மாதம் முழுவதிலும் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் கவனிக்கலாம். தேவனானவர் இன்றைக்கு ஜூலை மந்த் ப்ராமிஸ் வேர்ட், ஜூலை மந்த் ப்ராமிஸ் வேர்ட், I will feed you, I will feed you. உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் போஷிக்க போகிறார். I will feed you, உன்னை போஷிப்பேன். ஏசாயா 58:14 தேவன் சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4 மாதங்கள் முடிந்து மார்ச் மாதம் தொடங்கின அந்த கொரோனா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதங்கள் முடிந்து இன்றைக்கு நாம் 5வது மாதத்துல ஜூலை மாதத்துல வந்திருக்கிறோம். ஜூலை மாதத்துல வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜூலை மாதத்துல வந்திருக்கிற நாம் ஒரு விசை கர்த்தர் நம்மை அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில், ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி, உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி பண்ணின உன் தகப்பனாகிய யாக்கோபு, ஏறி இருக்க பண்ணின உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் பிதாக்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்களுடைய சுதந்திரத்தால் இன்றைக்கு கர்த்தர் இந்த 4 மாதங்களாய் ஒரு வருமானமும் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல், எந்த தொழில் பிசினஸ் முடங்கி கிடக்கிற வேலையில, ஏன் உயிருக்கே
பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற எந்த நேரத்தில் நமக்கு கொரோனா வரும், எந்த நேரத்தில் கொரோனா அட்டாக் பண்ணும், எந்த நேரத்தில் நம்மை வாரிக்கொண்டு போகும், என்னை வாரிக்கொண்டு போய்விடும், ஒருவேளை என் குடும்பத்தை வாரிக்கொண்டு போய்விடும் என்று கலங்கி தவிக்கிற இந்த வேளையில, கலங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில, வியாதிக்கு பயந்து நடுங்கி இருக்கிற இந்த வேளையில, மரணத்தை கண்டு பயந்து இருக்கிற இந்த வேளையில, ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தம், உன்னை போஷிப்பேன். எதனால்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னையும் என்னையும் தேசத்து மக்களையும் அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கைகளை கட்டி காலவழியிலே என்னோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய தாசர்களே, கர்த்தர் உன்னையும் என்னையும் தேசத்தையும் போஷிக்கிறவர் என்று சொன்னால் உணவு மட்டுமல்ல, ஆகாரம் மாத்திரமல்ல, வியாதிகளிலே, மரண ஊழையிலே உன்னையும் என்னையும் ஜீவனை கொடுத்து போஷிக்கிறவர். நம்ம ஜீவ நாட்களை இன்கிரீஸ் பண்ணி அதிகரித்து கொடுக்கிற தேவன் நம்ம ஜீவனை நோய் வராதபடி, நோய் கிருமிகள் தொற்றுகள் வராதபடிக்கு நம்மை போஷிக்கிறவர். அப்படி என்றால் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை கவனமாய் காக்கிறவர், இரவும் பகலும் நம்மை காத்து வழிநடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உன் ஜீவனை பாதுகாத்தவர் உன்னை போஷிக்கிறார். உனக்கு மரணம் வராதபடி பாதுகாத்தவர் உன்னை போஷிக்கிறார். வியாதிகள் உனக்கு வராதபடி பாதுகாக்கிறவர் உன்னை போஷிக்கிறார். ஆகவே நமக்கு ஆகார குறைவு மாத்திரம் போஷிப்பு அல்ல, ஆகாரம் கொடுப்பது மாத்திரம் நமக்கு போஷிப்பு அல்ல, அத்தனை சுகமும் நலமும் ஆரோக்கியமும் மரணம் வராதபடி பாதுகாத்து அதற்கு மேலாக நமக்கு ஆகார குறைவு இல்லாமல் நம்மை போஷித்து வழிநடத்தி வருகிற கர்த்தர். எந்த சுதந்திரம் என்றால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னையும் என்னையும் போஷித்து நடத்துகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை கணவன் I will feed you, போஷிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த தலைப்பிலே முதலாவது, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். Satisfy your soul in times of great droughts. மகா வறட்சியான காலங்களிலும் உன் வாயை திருப்தியாக்குவார். கவலைப்படாதிருங்கள், இது மகா வறட்சியான காலம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ வற்றாத நீரூற்றை போலோ இருப்பாய். And the Lord shall guide thee continually and satisfy the soul in drought and make fat the bones, and thou shalt be like a watered garden and like a spring of water whose water fails not. Hallelujah. 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 என் அன்பான தேவ ஜனமே, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் இங்க சொல்லும்போது ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லும்போது ஆகாரத்தால் உன் வயிற்றை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. மகா வறட்சியான காலம் அப்படி என்றால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற COVID-19 கொரோனா வைரல் கிருமி தொற்று வியாதி உலக ஜனங்களை, கோடான கோடி மக்களை வாட்டி வதக்கிற, வியாதியிலே வாட்டி வதக்கிற, மரணத்தின் பிடியிலே லட்ச மக்களை வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த வறட்சி, இந்த கொடிய வறட்சி, இந்த கொடிய வறட்சியிலே, இந்த கொடிய வறட்சியின் காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கும் என்று சொன்னாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் உன் ஆத்துமாவை நான் கொடுத்த கன்றுகளைப் போல, எதனால்? அவருடைய வார்த்தையால், அவருடைய வார்த்தையின் மன்னாவினால் அனுதினம் தேவனை தேடி
அனுதினம் தேவனை தேடி நாடி அவருடைய சமூகத்தை நாடி முழங்காலில் நின்று உபவாசம் விட்டு ஒவ்வொரு நாளும் ஆராதனை வீரர்களாய் ஜெப வீரர்களாய் எழும்புவதோடு கூட இந்த மகா வறட்சியான கொடிய வியாதியின் காலத்திலே மரண ஊழையின் காலத்திலே நீங்கள் ஆத்தும பாரத்தோடு ஆண்டவருடைய நற்செய்தியை ஆயிரம் 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 மக்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் போதுதான் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வயிற்று பசிக்கு அல்ல, ஆண்டவர் அடிந்து கொண்டிருக்கிற இந்த கொடிய நேரத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக செபிக்க வேண்டும், வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்க வேண்டும். தேவனை நாடி ஓடி வருகிற மக்களுக்காய் கொரோனா வைரல் கிருமி நம்மை தொற்றுவிடும் என்ற பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அவர்களுக்காய் கரங்களை நீட்டி ஜெபிக்கப்பட பொழுது அவர்களை சந்தித்து கர்த்தருடைய நற்செய்தியை சொல்லி இந்த நேரத்திலேயாவது என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கொடிய வியாதிகளில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது மகா வறட்சியின் காலம், இது மகா வறட்சியின் கொடிய வியாதியின் காலம், மகா வறட்சியின் மரணத்தின் காலம். இந்த காலத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கிராமத்தையும் பட்டணத்தையும் தேசத்தையும் காப்பாற்றிக் கொள்ள ஸ்பெஷல் golden things, special fasting prayer, special family fasting prayer. குடும்பமாய் சேர்ந்து உபவாசம் விட்டு எஞ்சிய மக்களுக்காக, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட ஜனங்களுக்காக நீ உபவாசம் விட வேண்டும். உன் கிராமத்து மக்களுக்காக, உன் பட்டணத்தின் மக்களுக்காக, உன் தேசத்தின் மக்களுக்காக, உன் தேசத்தை ஆட்கொள்ளுகிற உலக மக்களுக்காக நீ உபவாசம் விடுவாயா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, இந்த வார்த்தை கேட்கிற நீ குடும்பத்தோடு உபவாசம் எடுங்கள். உன் குடும்பத்தையும் உன் கிராமத்தையும் பட்டணத்தையும் காத்துக்கொள்ள திருச்சபையிலே ஒன்று சேர முடியாவிட்டாலும் திருச்சபை மக்களுக்கு தொலைபேசியிலே, SMS-ல, வாட்ஸ்அப்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே குடும்பமாய் நீங்கள் உபவாசம் விட்டு செபியுங்கள். இந்த மகா வறட்சியான கொள்ளை நோயின் காலங்களிலே, மகா வறட்சியான உயிரை கொண்டு போகிற மரண வீதியின் வேளையிலே நீங்களும் நானும் குடும்பமாய் திருச்சபையாய் சேர்ந்து ஜெபிக்கும் போது, உபவாசம் விட்டு ஜெபிக்கும் போது நம் தேசத்தில் இருக்கிற கொடிய மகா வறட்சியின் கொடுமையின் நோயின் வீதியின் மரணத்தின் மூலையை இருந்து நம் மக்களை காப்பாற்ற முடியும், பிரியமானவர்களே. இல்லை என்றால் நம் மக்களையும் நம்மால் காப்பாற்ற முடியாது, நம்முடைய திருச்சபை மக்களை நம்மால் காப்பாற்ற முடியாது, நம்முடைய குடும்பத்தையும் நம்மால் காப்பாற்ற முடியாது பிரியமானவர்களே. எனவே யாவரும் இந்த மகா வறட்சியான கொடிய காலங்களிலே ஆண்டவர் சொன்னார், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். எஸ்ஐயா 58:11 சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், எஸ்ஐயா 58:8 சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளுவெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். Then shall the light break forth as the morning, and thou shalt spring forth speedily, and the righteousness shall go before thee. The glory of the Lord shall be in their word. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தமிழ் தெரியாத அநேக நண்பர்கள், ஆங்கிலம் மட்டும் புரிந்து கொள்கிற நண்பர்கள், ஆங்கிலத்திலும் உங்களுக்கு இந்த வசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாவருக்கும் ஒன்று, உன் வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கலாம், உன் வாழ்க்கை வேதனையோடு இருக்கலாம், உன் குடும்ப வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை கொரோனா வியாதி உன் குடும்பத்தை அண்டிருக்கலாம், ஒருவேளை எனக்கு அன்பான தேவ ஜனமே கொரோனா வியாதி உன் குடும்பத்தை தொற்றிருக்கலாம், ஒருவேளை உன் குடும்பத்தில் பிள்ளையோ புருஷனையோ மனைவியோ கொரோனா தொற்றுதல் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட உங்க வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். வியாதிகள் மறையும், நோய்கள் ஓடும், நோய்கள் மறையும், மரண வீதி களையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருமானமே இல்லாத உன் வாழ்க்கை கசந்து வருகிறதா, கசங்கிக் கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், you will be you sown devil, you will sown devil. ஆகவே உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
உன் வாழ்வு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மரணங்கள் ஓய்ந்து போகும், வியாதிகள் ஓய்ந்து போகும், உன் பிரச்சனைகள் ஓய்ந்து போகும். மனம் போராடி கொண்டிருக்கிறது, எந்த நேரம் மரணம் வரும் என்று போராடி கொண்டிருக்கிறது மனம், இதயம் சந்தோஷத்தினால் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உன் உள்ளத்தில் சந்தோஷம் வரப்போகிறது, உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி வரப்போகிறது, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மெல்லம் கேட்க போகிறது, மகிழ்ச்சி சத்தத்தை கேட்க போகிறீர்கள். சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. என் அன்பான தேவ ஜனமே, என் தேவனுடைய தாசர்களே, உன் வாழ்க்கை, உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். You will be well soon, David. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்வோம். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்வோம். விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மெய்யாகவே உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. முதலாவது சொன்ன வார்த்தையை போல மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்னாரே. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிற கர்த்தர் நீயும் உன் வீட்டாரும் என்றால் ஒரு மனப்பட்டு உபவாசம் இடுங்கள். நிச்சயமாய் உன் குடும்பத்துக்கும், உன் கிராமத்துக்கும், உன் பட்டணத்துக்கும், தேசத்திற்கும் கர்த்தர் மறுவாழ்வு தருவார். ஆகவே தான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு, மறுவாழ்வு, சுகவாழ்வு, மறுவாழ்க்கையை நம் தேசம் காணும். நம் தேசம் மறு வாழ்க்கையை காணும். மரணத்தின் ஊழையில், மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்கள் மறுவாழ்வு, அதற்கு பேருதான் சுக வாழ்வு. அதற்கு பேருதான் சுக வாழ்வு. சுகமா வாழ்வீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரும் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். தேவனுக்கு மாத்திரம் பிரியமானவர்களாய் வாழுங்கள். தேவன் விரும்புகிற ஆத்தும அறுவடையை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் என் திருச்சபையை நோக்கி எவ்வளோ திருச்சபை மக்கள், திருச்சபைகள், ஆலயங்களிலே போதகர்கள், தள்ளிவிடப்பட்ட ஜனங்கள் அநேகர் ஓடி வருகிறார்கள். பேயோட, பிசாசோட, நோயோடு வருகிறார்கள். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவர்களுக்காக அனுதினம் டெய்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டு போகிறார்கள். அதுபோல எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் கூட இந்த திருச்சபை அடியேன், இந்த குடும்பம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளாகி நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். சபை போதகர்களாகி நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். அவர் யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். ஒரு விசை நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அது சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை போஷிப்பார். என்னையும் உன்னையும் தேசத்தையும் போஷிப்பார். I will feed you. யாவரும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல எங்கள் அன்பான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, July month promise word, I will feed you. I will feed you. Satisfy your soul in time of great drought. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். இரண்டாவதாக, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்று சொன்னீர். You will be well soon. Devil, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கவலைப்படாதிருங்கள். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஜூலை மாதம் உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றிலும் போஷிப்பார். ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, ஆகாரத்தினால் உன் வயிற்றை, உன் குடும்பத்தை போஷிப்பது மாத்திரமல்ல, மகா வறட்சியான நோய் நொடியின் காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஊரப கலப சந்தரமா, ஓதுரவ நிமா கலலப சந்தூரி நிமி கலலபா. ஓ, இந்த மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார்.
அவர் இந்த மகா வறட்சியான காலங்களிலே ஆவில அபிஷேகத்தில் அக்னியில வல்லமையில அந்நிய வாசில அடியோடு நம்ம துதியுங்கள், ஜெபியுங்கள், ஊழியம் செய்யுங்கள். தேவன் விரும்புகிற பாத்திரமாய், தேவன் நேசிக்கிற பாத்திரமாய் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களுக்கு கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் நான் தேவன் விரும்புகிறவர்கள் அவர் சொன்ன உன் ஆத்துமா ரட்சித்தது போல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு இந்த நல்ல செய்தி, இந்த நல்ல சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு அறிவிக்க சொன்ன அந்த அறிவிப்பு நற்செய்தியை அநேகருக்கு சொல்லுங்கள். தன் குடும்பத்தில் இருக்கிற மீதமுள்ள ஒரு சில நபர்களின் ரட்சிப்புகளை நடத்துங்கள். இப்பேற்பட்ட வாதைகள் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் உன் ஜெபத்தை கொண்டு உன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். உன் ஜெபத்தை கொண்டு உன் குடும்பத்தை பாதுகாத்து ஆகாரம் கொடுத்து ஆத்துமா திருப்தியாக்கி சுகமான துளிக்க வைக்கிற ஆண்டவருக்கு நேராய் முழு குடும்பத்தை கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமைக்கு குளிக்கு சரிந்து விடுபடி உங்களை ஆசீர்வதிப்பார். சுக வாழ்க்கை துளிக்க செய்வார். ஆத்துமா திருப்தியாகும். உன்னை போஷித்து நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல்ல எங்களுடைய இணையதளம் மூலமா வருகிறதான ஒவ்வொரு நாளும் மார்னிங் டிவோஷன் என்ற தலைப்பு காலை தியானங்களையும் நற்செய்திகளையும் நீங்கள் கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் என்கிறதான யூடியூப் சேனல் இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அநேக பிரயோஜனங்களை இது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே இதை பார்க்கிற ஜனங்கள், நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைத்தால் ஜிபே, கூகுள் பே 9345164766 இதன் மூலமாக உங்களுடைய நல் காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அதோடு கூட எங்களுடைய ஊழியங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் வெப்சைட் ஐடி www.ccc-india.org இந்த வெப்சைட்ல நீங்கள் பார்த்து மகிழும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் என்கிறான இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிவியுங்கள். நீங்கள் நேரில் போய் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்காவிட்டால் இந்த நற்செய்தி நீங்கள் அனுப்பும்போது அவர்கள் இதை பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். மனமாற்றத்தை தேவன் தருவார். கர்த்தர் வருகைக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்வோம். God bless you.